குளிராரா முழுவி எடுப்பாங்க பாருங்க மீனை. சரியான மீன் இருக்குதுங்க இந்த இடத்த. இப்போ பாருங்க அண்ணன் 3 பேர் முழுகுறாங்க. மீன் அள்ளுவாங்க பாருங்க. தூக்கி போடுவார் பாருங்க. இப்போ தூக்கிட்டாரு பார்த்தீங்களா? அதான் அங்கே பாருங்க தூக்கி போடுறாங்க பாருங்கதா. எகிரி ஓடுது. அது ஒரு 1.5 கிலோ வரும். ஆனால் வேறெல்லாம் அதுங்களும் சைஸ் கிடையாதுங்கண்ணா. வீடியோவில் பார்த்தா 4 கிலோ 5 கிலோங்கிற அது அவுரி. அதாங்கண்ணா அண்ணா வெட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அண்ணா பெரிய மீனை வெட்டிட்டு இருக்கிறாருங்க. அதான் சரிங்கண்ணா. கட்டையும் உனக்கு கையோட வச்சுக்கிட்டிங்கன்னா வெட்டிக்கலாம் இல்லைங்கண்ணா. ஏன்னா இதில் போட்டு விட்டுறீங்க. அதான் சரிங்கண்ணா. கிட்ட நெருங்கிட்டு இன்னும் 1 மணி நேரம் ஆயிருமாங்கண்ணா? இன்னும் 1 மணி நேரம் ஆயிருங்களா அங்கே போகிறதுக்கு? 5 மணி. எங்கேங்கண்ணா? இதுதான் கட்டலா. ஓகே ஆனால் குட்டி கட்டலா. சரி விட்டுருங்க. ஆனால் பட்டை மாதிரியே இருக்குதுங்கண்ணா. அதான் இல்லை ஆனால் அந்த கலர் சொல்கிறேங்கண்ணா. ஒரு பெரிய பட்டை வச்சுக்கிறாரு. சின்னதான் அதிகமாக இருக்குது. தண்ணிக்குள்ள இல்லையாங்கண்ணா? அதெல்லாம் பல்லு மாட்டிச்சு, அதனால தான் போகல. இல்லைன்னா ஓடி இருப்பா. சட்டர் புத்தகம் நான் எடுத்து ஓடி கீழே வா. ஏங்கண்ணா அது தண்ணிக்குள்ளே போடலையாங்கண்ணா? தண்ணியில் போட்டு விரல் மாட்டி கேட்குறீங்க. நான் அது இப்போ தண்ணி அது ஏங்கண்ணா அது புல்லு கண்டிங்களா? இல்லை மெருகானா என்ன சொல்கிறேன். அது ஒன்று செத்து போச்சுங்கண்ணா. அண்ணங்கள்லாம் இங்கே இழுத்துட்டு இருக்காங்க. பசிக்காக இங்கே வந்து மீன் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான். அண்ணன் வெட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாரு. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அண்ணன் பேர் அஜித்துங்களா ரெடி ஆகுதுங்க. சரிங்கண்ணா. அண்ணன் தான் எங்கே போனாலும் மீன் வெட்டி ரெடி பண்ணி கொடுக்குறதுங்களா? ஏங்கண்ணா செத்து போச்சா? அப்போ உள்ளே போட்டிங்க? அவருங்களா? சரிங்கண்ணா. வந்து இங்கே உசுப்பிட்டு இருக்காரு. அப்பா ஏகப்பட்ட மீன் போகுதுங்க. பெரிய மீனாக போகுது. ஆனால் எங்கே போக முடியாதாட்டு இருக்காங்க. குளிராரா முழுவி எடுப்பாங்க பாருங்க மீனை. சரியான மீன் இருக்குதுங்க இந்த இடத்த. இப்போ பாருங்க அண்ணன் 3 பேர் முழுகுறாங்க. மீன் அள்ளுவாங்க பாருங்க. தூக்கி போடுவார் பாருங்க. இப்போ தூக்கிட்டாரு பார்த்தீங்களா? அதான் அங்கே பாருங்க தூக்கி போடுறாங்க பாருங்கதா. எகிரி ஓடுது. வெறும் கையிலேயே பிடிக்கிறாரு. அண்ணன் கட்டையை பிடிச்சிட்டாரு. அதான் இங்கே பாருங்க சரியான இதுங்க. இங்கே பாருங்க. அப்பா அது பெரிய சைஸு. சரியான மீன் வெட்டிங்க. நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய மீன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஏரியிலேருந்து தாங்க வருது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மீனுக்கு எல்லாமே இவ்வளோ முள்ளில் வந்து பாடுபட்டு இந்த மாதிரி. ஆமாம் பாடுபட்டு அங்கே பாருங்கள் எடுத்து போட்டார் பார்த்தீங்களா? அது அங்கே பாருங்கண்ணா பாருங்க. அது எப்படிங்கண்ணா கால் கடி மாட்டிங்களா இல்லை முள்ளில் இருக்குதுங்களா? அதான் அதாங்கண்ணா. முடிச்சாரு பாருங்க. முடிச்சிட்டாரு. என்னடா கேசா நம்ம பொழுதுனிக்கும் நம்ம ஊர் ஏரியில் காத்து கிடந்து ஒரு 1/2 கிலோ மீன் பிடிக்கல. எப்படி எகிரி விழுது பாருங்களேன். ஏன் மலைக்கு எகிரிற போகுது பாருங்கதா. முள்ளு கடி பாருங்க. இப்போ எகிரும் பாருங்கதா. அப்பா
சாமி எல்லாம் இந்த முள்ளுக்கடி தாங்க ஏகப்பட்டது. இந்த நிழல் கோசம் வந்து படுத்துருக்க மாட்டேருக்குது. எல்லாம் முடுக்க முடுக்க கிளம்புது எல்லாம். அதான் நிற்க மாட்டேங்கிறேன். பண்ண எடுப்பார் பாருங்க மேலே விழுது. ஆடா 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 பாருங்க மொழிக்கு மொழிக்கு எடுப்பாரு பாருங்க. என்னது பிச்சை எடுத்து போடுறான்னா பிச்சை எடுத்து அப்படியே போடுவாங்க பாருங்க முள்ளுக்குள்ள எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு. இல்லை உள்ளே விட்டு உழப்பறதுனால முள்ளுக்கடி உள்ளே விட்டு உழப்பறதுனால எவ்வளோ மீன் பாருங்க குத்தி செதறிட்டு வருது பாருங்க. குரூப்புங்கண்ணா சேட்டு குரூப்பு எடப்பாடி ஃபாரஸ்ட் கேங்குங்களா? ஃபாரஸ்ட் கிங்கு சேட்டு குரூப்புங்க. இவங்க வந்து தமிழ்நாடு சரி இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போய் பிடிக்காத ஏரியிலங்க மீன் எல்லா பக்கமும் பிடிக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் போய் மீன் பிடிக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் போகாத ஏரியே கிடையாதாம்மா. இதுக்கு மேலே அந்த வலை வராது. நீங்கள் போய் அந்த வலை தான் வரும்போம். இல்லை இல்லை வலையை இழுத்துருவா அடங்கி நிற்க முடியலையே. எங்கே இருப்பேன் மலையாவில் தான். அதாங்கண்ணா இவங்க அது பையன் அதாங்கண்ணா இது காமெடி போகிறாங்க. அதாங்கண்ணா இது அக்கரைப்பட்டி ஏரியில் தான் எடப்பாடி குரூப். இவங்க சேட்டு குரூப் வந்து ஃபாரஸ்ட் கிங்கு சேட்டு குரூப் வந்து மீன் பிடிக்க கற்றுக்கிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தமிழ்நாடு பூரா போகிறாங்க. இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கூப்பிட்றேன். அதாவது உங்கள் ஏரியில் வந்து டெண்டர் விட்ருக்காங்க இந்த மாதிரி மீன் பிடிச்சி கொடுக்கணுன்னா இவங்க வந்து எங்கே வேணாலும் வருவாங்க. வந்துடும் சொல்றதுக்கு வலையை கறந்து போட்டு மறுபடியும் எடுக்க முடியாது பாருங்கப்பா. குண்டா இதுக்குள்ளே போய் அப்படி போலாம்டா. ஓட்டார் பாருங்களேன் செதறிட்டு ஓடும் பாருங்க. பெருசு ஓடிடுச்சு. அதாங்க நல்லா தான் வரல. அவ்வளோ நானும் அப்படி இருந்தால் வரல எடுக்க முடியாதுங்க. ஓட்டுண்டா நான் வந்தேன். மீனே இல்லாத ஏரியாவில் போய் நாங்கள் பால் செட் போடுறது ராடு போடுறதுலாம் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா. இங்கே பார்த்தா சாமி. அதாங்கண்ணா. இருந்தாலும் ஏரியில் பிள்ளைச்சும் விட்டு வைக்கிறாங்கண்ணா. எங்கள் ஊர் சைடில் அப்படி கிடையாதுங்க எங்கேயும். அதுதான் இருந்து முட்டை இருந்து பொரிஞ்சாதாங்கண்ணா. ஆமாங்க பெரிய மீன். மேலே விழுவுதுப்பா. கழுத்துலேயே விழுவுது. நாங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. காலையிலுக்கு அப்புறம் இப்போ தான் மணி 4 மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிட்றாங்க. எல்லாம் வந்து இங்கேயே அண்ணன் வந்து இவர் தான் ரெகுலர் சமையல் பண்ணுறதாட்டிருக்கு. இங்கேயே சமைச்சு எல்லாத்துக்கும் இங்கேயே பரிமாறிட்டுருக்காரு. குழம்பு சூப்பர். எந்த மசாலா இல்லை. மீன் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கிற மீன் அவங்க ஏற்ற மாட்டாங்கடா. இப்போ அணைச்சிட்டு இருந்தனால எல்லா மீனும் இங்கே தான் இருக்க மாட்டேங்குதுங்கண்ணா. வண்டி வந்துருச்சுங்களாமாங்கண்ணா? இல்லை நைட்டு தான் வருங்களா? சரிங்கண்ணா. இப்போ ஆனால் நீங்கள் தண்ணி விட்டு எதுவுமே எடுக்க மாட்டீங்களா வெளியே? கிட்ட கொண்டு வந்து சேர்த்து போடுவோம். சரிங்கண்ணா. ஒரே பக்கம் தான். ஆனால் அப்புறம் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிங்கண்ணா? ஆனால் எல்லாரும் ஓ சிவப்பு அதை விட்டு தாண்ட முடியாதுங்களா?
அந்த பச்சை வலையை கொண்டு வந்து சரி சரிங்கண்ணா. எடுத்துக்கிட்டு கிட்ட வந்து இங்கே வந்து எடுத்துருவோம். ஓ சரி சரி சரிங்கண்ணா. ஏரிக்கு இந்த வலையை உள்ள இழுத்து போட்டு வலையை உள்ள ஒரு மீனை அதான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வலையை உள்ள தள்ளி விட்டுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நட்டு ஏரியில் கிடந்தது. எடுக்கும்போது தெரியும் நட்டு ஏரியில் கிடந்த வலையை பார்த்திங்கன்னா இவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ கெப்தாக இருக்குது, இப்போ இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா வலை கிட்டக்கு வந்துடும். மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து வெளியே பார்க்கும். அப்போ தெரியும் எவ்வளோ மீன் இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.